தாவேகாவின் பதிவை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கே ரமேஷ் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். கரூர் தாவேகா பரப்புரையில் நடந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகினர். இந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கே ரமேஷ் என்பவர் திட்டமிடப்படாமல் கூட்டங்களை நடத்தும் தாவேகா என்ற அரசியல் கட்சியின் பதிவை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்றும், உண்மையை கண்டறிய மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் கூறியிருந்தார். மேலும் தாவேகா கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடாக 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்த மனு அக்டோபர் 3ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரில் தாவேகா பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் சிதறி கிடந்த காலணிகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே வேணுகோபால் நேரில் பார்வையிட்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் அவர் கரூர் வந்தார். இதையொட்டி டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த கே வேணுகோபால் அங்கிருந்து தரை மார்க்கமாக கரூர் வந்தடைந்தார். ஆய்வின் போது காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, விஜய் வசந்த், ராபர்ட் புரூஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.